நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய வெரைட்டியான மட்டன் குழம்பு இருக்குது. அந்த வகையில் இந்த குழம்பும் இது ஒரு வித டேஸ்ட்டில் இருக்கும். இது நல்ல காரசாரமாக ஒயிட் ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவாக இருக்கும். ஈவன் நீங்கள் இட்லி தோசைக்கெலாம் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இப்போ பண்ண போகிறது ப்ரௌன் ஆனியன்ஸ். இந்த ப்ரௌன் ஆனியன்ஸ் தான் இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு கலரும் கொடுக்க போகுது. இந்த வெங்காயத்தோடைய கலர் நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ ஓரளவு வதங்கி வந்திருக்கு. இது இன்னுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், இது இன்னுமே நல்ல டார்க் ப்ரௌன் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இது வதங்கினா போதும், கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், இன்னுமே நல்லா டார்க் கலரில் ஆயிடுச்சு. இது பர்ஃபெக்டான கலர். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயங்களை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இதே எண்ணெயில் தான் நம்ம கிரேவி பண்ண போகிறோம். அதனால் வெங்காயங்களை தனியாக எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம அரைக்கணும். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். இது நல்ல கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். அதுக்காக இது கூடவே ஒரு சின்ன ஜாவித்ரி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 6 ஏலக்காய், 6 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஜாவித்ரி ரொம்ப கம்மியாக சேருங்க. அப்போ தான் அதோட வாசனை ரொம்ப தெரியாது. இல்லைனா அதிகமாக அதோட வாசனை தான் அதிகமாக இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைம் நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு குறகுறப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் பாதாம் இல்லைன்னா பொட்டுக்கடலை இந்த மாதிரி கூட சேர்க்கலாம். ஆனால் முந்திரி சேர்த்து பண்ணும்போது நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கும். அதே போல் கிரேவியோட கன்சிஸ்டன்சியும் நல்ல திக்காக கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்காக தான் முந்திரி சேர்க்குறோம். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருக்கோம்ல ப்ரௌன் ஆனியன்ஸ், அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இல்லைனா புளிப்பு சுவை அதிகமாக தெரியும். இப்போது தயிர் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கூட அரைச்சிக்கலாம். நான் மொத்தமாக 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதே குக்கரில் நம்ம ஏற்கனவே ப்ரௌன் ஆனியன் செஞ்ச எண்ணெய் இருக்கும்ல, அதை சூடுபடுத்திட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடுங்க. இது கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது நல்லா கலர் கொடுக்கும். நம்ம இதில் கரம் மசாலா எதுவும் சேர்க்கலை, ஏன்னா நம்ம ஏற்கனவே அரைச்சிட்டோம். அதனால் இப்போவும் சேர்த்தோன்னா நிறைய வாசனை வந்துடும், அதனால் வேண்டாம். அடுத்து இதில் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது தனி மல்லித்தூள் தான், இதில் எதுவும் சேர்த்து அரைக்கலை. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ அளவு மட்டன் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1/2 கிலோ மட்டன்லையும் செய்யலாம். ஆனால் நான் சொல்லியிருக்க எல்லா பொருட்களையும் பாதியாக்கிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். மட்டன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் அந்த மட்டனில் நல்லா பரவணும், அந்த மாதிரி கலந்துக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே மட்டனை ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் பிரட்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ 2 நிமிஷம் ஆகியிருக்கு. மட்டன் எந்தளவு தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். அதோட கலரும் லேசாக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் அளவு தக்காளி எடுத்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. தக்காளி நம்ம வதக்காமல் தான் அரைச்சிருக்கோம். அதனால் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சா போதும். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ 5 நிமிஷம் ஆகிருச்சு. நல்லா கொதிக்குது பாருங்கள் குழம்பு. தக்காளியோட பச்சை வாசனையும் நல்லாவே போயிருச்சு.
இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்ச விழுதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. நம்ம இதிலையே எல்லா கரம் மசாலாவும் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் பொடி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே ப்ரௌன் ஆனியன்ஸ் பண்ணும்போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தண்ணி தேவைன்னா கூட நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கெட்டியான கிரேவி பக்குவத்துக்கு பண்ண போகிறேன். அதனால் தண்ணி அதிகம் சேர்க்கலை. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 7 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. சில மட்டன் சீக்கிரம் வெந்துடும், சிலது வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் கறி வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஒரு 4 விசில் வச்சுக்கலாம். விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணணும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லான பெர்ஃபெக்டான மட்டன் கிரேவி சூப்பராக தயாராக இருக்குது. இதே நீங்கள் குழம்பு பக்குவத்தில் கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் பண்ணியிருக்கேன், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்காக. நீங்களும் கண்டிப்பாக இந்த முகலாய் மட்டன் கிரேவியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அடுத்து நீங்கள் மட்டன் செய்ய போகும்போது இந்த மட்டன் கிரேவி பண்ணுங்கன்னு கேட்டு வாங்குவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். இது சப்பாத்தி கூட மட்டும் இல்லை, ஒயிட் ரைஸ் கூட, இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் பக்காவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மட்டன் குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.